வணக்கம். நான் சாந்தி வெற்றிவேல். என்னங்க தலைப்பை பார்த்ததுமே தலை சுத்துதா? பிரம்மன் கைது, சிவன் கோபம், கந்தன் தப்பி ஓட்டம், இப்படி போட்டால் தானங்க ட்ரெண்டாக இருக்குது. சரி, நம்ம கதைக்கு போகலாம். பிரம்மனை சிறைப்படுத்தின சக்திநாதன். பிரம்மனை இவர் எதற்காக சிறைப்படுத்தினார்? தந்தைக்கு எதற்காக உபதேசம் செஞ்சார்? இது போல் நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஈசன் உமாதேவியின் அருகே உட்கார்ந்து கொண்டு தனக்கு தெரிந்த பிரணவ மந்திரம், தேவ ரகசியம், இது போல் எல்லா ஆன்மீக உபதேசங்களையும் சொல்லிக்கிட்டு இருந்தார். உங்களுக்கு ஏற்கனவே முருகனுடைய முற்பிறப்பு தெரியும். அவர் எங்கே உபதேசம் நடந்தாலும் தானே வந்து உட்கார்ந்து கேட்க ஆரம்பிச்சிருவார்னு. பிரம்மன் படைத்த மானசீக புத்திரர் சனத்குமாரர். இவர் தான் ஆத்மாவா எல்லா இடத்துக்கும் போகக்கூடியவர். கைலாயம் வந்துட்டு அப்படியே இவங்க பேசின அத்தனை விஷயங்களையும் தனக்குள்ளே அப்படியே பதிச்சு வச்சுக்கிட்டாரு. ஏன்னா அவரால் தான் எல்லா இடத்துக்கும் போக முடியும், யாரும் கேள்வியும் கேட்க முடியாது. இந்த தேவ ரகசியம் அத்தனையும் அவருக்கு தெரிஞ்சுது. இங்கே நம்ம பிருகு முனிவரை பற்றி தெரிஞ்சுக்கணும். இவரும் பிரம்மாவுடைய இன்னொரு மானசீக புத்திரர். என்னடா, பிரம்மாவுக்கு நிறைய மானசீக புத்திரரா? இது பேர் எண்ணங்கள்னு அர்த்தம். அவர் எந்த எந்த இடத்துல உட்காந்து எப்படியெல்லாம் யோசிக்கிறாங்களா, அந்த யோசிக்கிற ஒன்றும் ஒவ்வொரு ஆத்மாவாக அவருக்கு வெளிப்படும். இதுதான் அந்த மானசீக புத்திரர். இவரும் சாதாரணமானவர் இல்லைங்க. ஜோதிட சாஸ்திரங்களின் ஆசான், தந்தை. இவர் நடக்க போகிறது, நடந்து முடிஞ்சது, நடந்தால் என்ன பிரச்சனை வரும், இப்படி நிறைய தகவலை ஜோதிடத்தில் எழுதியிருக்காரு. இவரை ஜோதிடத்தின் தந்தைன்னு கூட சொல்லுவாங்க. அத்தனை விஷயம் முன்கூட்டியே தெரியக்கூடிய ஆற்றல் பெற்றவர். இன்னொரு தகுதியும் இருக்குதுங்க. இவர் மகாலட்சுமி தேவியுடைய தந்தை. பார்க்கடல் தோன்றத்துக்கு முன்பாக இன்னொரு அவதாரம் அவர் எடுத்திருந்தார். அப்போது இந்த 3 மும்மூர்த்திகளையும் சோதிக்க நினச்சார். இவர் எதுக்காக சோதிக்கிறாரு அப்படின்னு நினச்சா, 3 பேருக்கிட்டேயும் ஒரு போட்டி இருந்தது. நம்ம 3 பேரில் யார் உயர்ந்தவர்கள் அப்படின்றது தான் அந்த போட்டி. பிருகு முனிவர் அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்கள சோதிக்கிறதுக்கு பிரம்மலோகத்துக்கு வந்தார். பிரம்மா எதையோ படைச்சிக்கிட்டு இருந்தார். இவர் வந்ததை கவனிக்கலை. இதனால் அவருக்கு கோபம் வந்துருச்சு. உனக்கு பூலோகத்தில் கோவிலும் இருக்காது, உருவமும் இருக்காது அப்படின்னு சாபம் கொடுத்துட்டு போயிட்டார். அப்படியே கைலாயம் வந்தார். சிவனும் பார்வதியும் ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாங்க. பிருகுவை கவனிக்கலை. இதனால் திரும்பவும் கோபம் வந்துருச்சு. இந்த முனிவர்களுக்கு கோபம் வந்தால் இறைவன் கூட படாத பாடு பாட வேண்டியது இருக்குது. ஈசன்கிட்ட கோபமாக, இனி உனக்கு உருவமே கிடையாது, லிங்க வடிவில் தான் உன்னை வழிபடுவாங்க அப்படின்னு சாபம் கொடுத்துட்டார். அப்படியே வைகுண்டம் போனார். பார்க்கடலில் நம்ம மகாவிஷ்ணு எப்பவும் போல் தூங்கிட்டு இருந்தார். இவருக்கு கோபம் வந்துருச்சு. நேராக வந்து அவருடைய மார்பு மேலே எட்டி உதைச்சார். என்னை அலட்சியப்படுத்திட்டியா, இதில் உனக்கு தூக்கம் வேற அப்படின்னு கத்தினார். மகாவிஷ்ணுவும் அவருடைய காலை இறுக பற்றிக்கிட்டு, ஐயோ இந்த பாதம் என்னை உதைச்சதுனால வலிக்குமே அப்படின்னு மெதுவாக வருடி விட்டார். இந்த அமைதியை பார்த்து மகாவிஷ்ணுவே மும்மூர்த்திகளில் உயர்ந்தவர் அப்படின்னு பிருகு முனிவர் அறிவிச்சிட்டார். இப்போ இதயத்தில் இருந்த மகாலட்சுமி என்ன செஞ்சாங்க? மகாவிஷ்ணுவுடைய இதயத்தில் இருந்த மகாலட்சுமி கோபம் வந்துருச்சு. என்ன நினச்சிட்ருக்கீங்க? அவர் உங்களை உதைச்சா கூட பரவாயில்ல, நான் இருந்த ஒரு வீட்டை உதைச்சது எவ்வளோ பெரிய தப்பு, நான் இனி இந்த வைகுண்டத்தில் இருக்க மாட்டேன் அப்படின்னு வெளியில் போயிட்டாங்க. இதுக்கப்புறம் தான் இவர் சீனிவாசனாக மாறி திருமலையில் சந்தித்து திருப்பவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டார். இதனால் மும்மூர்த்திகளுக்கும் 3 சக்திகளுக்கும் இந்த முனிவர் மேலே ஒரு பயம். இவர் தீவிரமான சிவபக்தர்.
தினமும் வந்து ஈசனை வணங்கிட்டு தான் வேறு வேலைகளை பார்ப்பார். பார்வதி தேவிக்கு இவர்கிட்ட விளையாடணும்னு ஆசை வந்துருச்சு. அது என்ன, உங்களை மட்டும் வணங்கிட்டு போகிறாங்க அப்படின்னு. அவரும் எப்படியோ நின்று பார்க்குறாரு. இவரும் வந்தால் அவரை தனியாக தரிசனம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு ஈசனோட இணைஞ்சி அர்த்தநாரீஸ்வரனாக மாறி இப்போ உட்கார்ந்துருக்காங்க நம்முடைய பார்வதி தேவி. இவரால் தான் இந்த அர்த்தநாரீஸ்வரர் உருவம் உருவானது. பிறகு அங்கே வந்து பார்த்தாரு. என்ன செய்கிறதுன்னு தெரியல. யோசிச்சுட்டு ஒரு வண்டா உருமாறி 2 பேருக்கும் இடையில் ஒரு துளையை போட்டு இப்போவும் ஈசனை மாத்திரம் அந்த துளை வழியாக சுற்றிட்டு போனதை பார்த்ததுமே பார்வதி தேவிக்கு கோபம் வந்துடுச்சு. சக்தின்னா உங்களுக்கு அவ்வளோ அலட்சியமாக போயிடுச்சா? இனி உங்கள் உடலில் பெண் சக்தி எதுவுமே இருக்காது அப்படின்னு அவர் உடல்ல இருந்து ரத்தமும் சதையும் எடுத்து எலும்பு கூறாக மாற்றிட்டாங்க. அப்போவும் அவர் சும்மா இல்லை. தவழ்ந்தபடியே ஈசனை பார்க்கறதுக்கு வருவார். ஈசனை மட்டும் வணங்கிட்டு போவார். இதை பார்த்த ஈசனுக்கு கூட மனவேதனையாக இருந்தது. அதுக்காக தான் அவருக்கு தவழ்ந்து வர்றதை பார்க்க முடியாமல் நடக்கிறதுக்கு 3ஆவதாக ஒரு காலையும் கொடுத்தாரு. நீங்கள் சில கோயிலில் இந்த முனிவருடைய சிலையை பார்த்துருப்பீங்க. 3 காலோட அவர் நிற்கிற மாதிரி, அதாவது எலும்புக்கூடு நிற்கிற மாதிரி ஒரு முனிவரை பார்த்துருப்பீங்க. இவர் தாங்க அது. இவர் திரும்பவும் ஈசனை எப்படி தரிசிக்கும் போதெல்லாம் பார்வதி தேவி ஏதாவது ஒரு தடை செய்கிறத பார்த்து இவருக்கு கோபம். அதுக்கு அவர் சும்மா இல்லைங்க. ஈசன் எனக்கு மட்டும்தான் சொந்தம், நான் வணங்கும்போது அவர் தனியாக தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சாரு. ஆனால் அதை வெளியில் சொல்லாமல் செயலாற்ற நினச்சி அவர் ஒரு தவத்தை செய்ய போயிட்டார். அது செய்கிறதுக்கு முன்னாடி அவர் ஏற்கனவே வரம் வாங்கின விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இவங்கெல்லாம் ரொம்ப சக்தி வாய்ந்த முனிவர்கள்ன்றதுனால தவம் செய்யும்போது யாரும் இவங்களை சிந்தனையை கெடுத்துடக்கூடாது. ஏதோ ஒரு யோசனையோடு தவம் செய்கிறாங்கன்னா அதை கலைச்சிடக்கூடாது. திசை திருப்பிடும். அந்த தவம் இவங்க நினைக்கிறது நிறைவேறாமல் போயிடும். அத்தனை ஞானத்தையும் அது இழந்துடக்கூடாதுன்றதுக்காக அவர் முன்கூட்டியே என்னுடைய தவத்தை யார் கலைச்சாலும் அவங்களுடைய ஞானம் அத்தனையும் அழிஞ்சு போயிடணும் அப்படின்ற வரத்தை வாங்கிட்டார். ஈசன் தனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு இவர் தலைக்கீழாக தொங்கினபடி ஒரு நோக்கத்தை மனசில் வச்சுக்கிட்டு தவம் செய்ய தொடங்கிட்டார். இதை பற்றி அவர் யாருக்கிட்டேயும் சொல்லலைன்னாலும் அவர் செஞ்சிட்ருக்க விஷயம் தேவலோகம் முழுவதும் பரவிடுச்சு. எப்படின்றது உங்களுக்கு முன்கூட்டியே தெரியும். ஏன்னா தேவலோகம் நிலை தடுமாற ஆரம்பிச்சுது. யாரோ கடுமையாக தவம் செய்கிறாங்க, அதோட பிரதிபலிப்பு தான் தேவலோகம் அனலாக இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு, ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே இதை பற்றிலாம் சொல்லிட்டேன். இந்திரன் முதலான தேவர்கள் ஈசனை சந்தித்து, ஐயனே உங்களை நோக்கி தான் யாரோ தவம் செய்கிறாங்க. ஈசனும் யாராவது தவம் செஞ்சால் அதை கலைச்சிடுங்கப்பா அப்படின்னாரு. ஈசனே, உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை, அவர் ஏற்கனவே ஒரு வரத்தை வேற வாங்கி வச்சுருக்காரு. யார் அவருடைய சிந்தனையை கலைச்சாலும் அவருடைய ஞானமோ அறிவும் மொத்தமாக அந்த யார் கலைக்கிறாங்களோ அவங்களுடைய ஞானமோ அறிவும் மொத்தமாக அழிஞ்சு போயிடும். அதனால தான் எங்களுக்கு அவரை பார்க்கறதுக்கு பயமாக இருக்குது. நாங்கள் ஒன்றும் அவ்வளோ பெரிய அறிவாளி கிடையாது. அதனால தான் உங்களை சுற்றி வரோம். அவர் உங்களுக்கு பிரியமானவர் தானே, அதனால் உங்களை ஒன்றும் செய்ய மாட்டார். நீங்கள் போனால் பிரச்சனை எதுவுமே இருக்காது அப்படின்னு ஈசனை வற்புறுத்தி அனுப்பினாங்க. அவரும் அதை கேட்டுட்டு நேராக பிருகு மகரிஷி தவம் செய்கிற இடத்துக்கு போனார். அவருடைய தலையை பலமாக பிடிச்சிட்டு, முனிவரே உன்னுடைய தவத்தை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லும்போது, அவர் தடை செய்தது யாராக இருந்தாலும் நான் பெற்ற வரத்தால் அவங்க ஞானம், அறிவு, வேத மந்திரம், தேவ ரகசியம் அத்தனையும் இழந்து செயலற்றவர்களாக ஆகிவிடுவீர்கள் என்று சொல்லிட்டு கண்ணை திறந்து ஈசனை பார்த்ததுமே, ஈசனை இதை செய்தது நீயா இருந்தாலும் நான் பெற்ற வரத்தை மாற்ற முடியாது.
என் தவத்தை கலைச்ச நீங்கள் சாபம் அடைஞ்சு தான் ஆவீங்க. இது வரைக்கும் நீங்கள் அறிஞ்சது தெரிஞ்சது அத்தனையும் மறந்து போகும். உங்கள் நெத்தி கண்லேருந்து இதுக்கப்புறம் ஒரு மகன் பிறப்பான். உங்களது மகனால் மட்டும்தான் உங்களது அறிவு கண்ணை திரும்பவும் திறக்க வைக்க முடியும். இதுக்கு பிறகு நிறைய யுகங்கள் கடந்தது. முருகன் பிறந்தார், வளர்ந்தார். இப்போ முருகனும் விநாயகரும் விளையாடிட்டுருக்காங்க. அந்த நேரம் ஏதோ ஒரு ஆலோசனை பெறத்துக்காக பிரம்மா வேகமாக கைலாயத்துக்கு வந்தார். விநாயகருக்கு எப்பவும் போல் ஒரு வணக்கத்தை போட்டுட்டு முருகனை கவனிக்காமல் உள்ளே போக முற்பட்டார். இதை கவனித்த முருகன், ஒரு நிமிஷம் நில்லுங்க, உங்களுடைய அறிவு கண் மங்கிச்சியா? நான் இங்கே இருக்கிறது உங்கள் கண்ணுக்கு தெரியலையா அப்படின்னு கேட்டதுமே பிரம்மன் அலட்சியமாக, நீ சிறுவன் தானே, உங்ககிட்ட பேசி எனக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லும்போது முருகனுக்கு கோபம் வந்துருச்சு. என்னை நீங்கள் மதிக்கலை, இந்த சிறுவனால் என்ன ஆகும் அப்படின்றத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. நான் கேட்க போகிற கேள்விக்கு எனக்கு சரியான பதிலை சொல்லிவிட்டு இங்கேருந்து நீங்கள் போகலாம். நீங்கள் படைக்கிற கடவுள் தானே, அப்படின்னா பிரணவ மந்திரத்தோடைய பொருளை சொல்லிட்டு போகலாம். குழந்தைகள்னா ஏதாவது விளையாட்டுத்தனமாக கேள்வி கேட்பாங்க, நாம் எதையாவது சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு நினச்ச பிரம்மாவுக்கு குழந்தையின் அறிவு சம்பந்தமான கேள்வி திடீர்னு மனக்குழப்பத்தை உண்டாக்கிடுச்சு. நிறைய இடத்துல அறிவாளிகள் தான் தடுமாறுவாங்க. ஒன்றுமே தெரியாதவன் எது மனசில் படுதோ அதை பட்டுன்னு சுலபமாக சொல்லிட்டு போயிடுவாங்க. பிரம்மாவும் தயங்கினபடியே, நீ கேட்டது என்னன்னு எனக்கு சரியாக புரியலப்பா, எனக்கு நினைவும் இல்லை. சரி, மீண்டும் நிதானமாக கேட்குறேன், பிரணவத்தின் பொருள் என்ன? பிரம்மா யோசிச்சுக்கிட்டே நின்னார். எங்கேயோ கேட்டது போல் இருக்குது, ஆனால் நினைவில் இல்லை அப்படின்னு சொன்னதும் இந்த குகனுக்கு கோபம் வந்துருச்சு. பதில் தெரிந்தா சொல்லுங்க, நான் உங்களை என்னுடைய அப்பாவை பார்க்க அனுமதிக்கிறேன். இல்லைன்னா நான் உங்களை கைது செய்வேன். நீங்கள் பெரியவர் என்பதனால உங்களுக்கு சில விஷயங்களை ஞாபகப்படுத்துகிறேன். நீங்கள் படைக்கும் தொழிலை உருவாவதற்கு முன்பாக உருவானது அப்படின்னு அவர் எத்தனையோ விதமாக அவருக்கு புரிய வைக்க நினச்சோம். அவர் புரிஞ்சிக்காமல் யோசிச்சுக்கிட்டே நின்னதை, அதுவும் பயத்தோடு நின்னார். அப்படின்னா எப்போ புரியுதோ அப்போ அதை சொல்லிவிட்டு உங்களுடைய படைப்பு தொழிலை நீங்கள் செய்யலாம். அது வரைக்கும் என் பாதுகாப்பில் இருங்க அப்படின்னு அவரை கைது செய்து உயரமான குன்றில் சிறைப்படுத்தி வச்சிட்டாரு. இதனால் பிரம்மலோகமே தவிச்சுது. பிரம்ம இல்லாமல் படைப்பு தொழில் நிறுத்தப்பட்டது. இந்த தகவல் ஈசனுடைய காதுக்கு போனது. அவரும் பிரம்மா எங்கே போனார் அப்படின்னு தேடினார். இது முருகனோட வேலையாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு சந்தேகத்தில் முருகனை வந்து சந்தித்த போது தான் முருகன் எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. ஈசனுக்கும் உள்ளுக்குள்ளே தன்னுடைய மகனோட திறமை மேலே பார்த்து பெருமையாக இருந்தது. சரி மகனே, பிரணவத்தின் பொருள் உனக்கு தெரியுமா? தெரியுமே அப்படின்னு சொன்னதுமே, அப்படின்னா சொல்லு கேட்கலாம் அப்படின்னு தந்தைக்குண்டான அதிகாரத்தோடு கேட்டார். உடனே மகன், குருவிடம் உபதேசம் பெறும் மாணவர்கள் கீழே அமர வேண்டும், குரு மேலே இருக்க வேண்டும் என்று சக்திவேலன் குன்றின் மீது உட்கார்ந்து கொண்டு ஈசன் மலையின் கீழ் கை கட்டி வாய்ப்பொத்தியபடி மாணவனைப் போல அவரிடம் உபதேசம் அத்தனையும் கேட்டார். அவர் ஞான உபதேசம் வழங்கும்போது ஈசனின் தலை அவர் மீது இருந்த மதிப்பால் தாழ்ந்து பெருமையாக கேட்டு அத்தனையும் தெரிந்து கொண்டது. இதுவரை ஈசன் மறந்து இருந்த அத்தனை தேவ ரகசியமும் பிரணவ மந்திரமும் ஞானங்களும் எல்லாமே அவர் எடுத்து கூறியதும் அவர் இழந்த அறிவை மீண்டும் பெற்று தன் மகனிடம் உபதேசம் பெற்ற தந்தையாக பெருமையாக தன் மகனை ஞான குருவாக தனக்கு உபதேசம் செய்ததை நினைத்து மகிழ்ந்து அவரை பெருமையாக அணைத்து கொண்டார். அன்று முதல் சுவாமிநாதன் என்ற பெயர் முருகனுக்கு வந்தது. சுவாமிக்கே நாதனாக இருந்தவர் என்பதால் உபதேசம் பெற்ற அந்த இடம் சுவாமிமலை என்று பெயர் பெற்றது. ஒரு விதத்தில் இங்கே ஒரு உண்மை இருக்கிறது. ஈசன் எல்லோருக்கும் தந்தையானவர். அவர் எதையும் இழக்க வாய்ப்பில்லை என்று எண்ணும்போது தன் மகனின்
பெருமையை வெளியே தெரிய வேண்டும் என்பதற்காக தன்னை தாழ்த்தி கொண்டார். எல்லாம் தெரிந்த தந்தையாக இருந்தாலும் மகன் முன்பாக தனக்கு எதுவுமே தெரியாது என்று உட்காரும்போது மகன் சொல்லும் வார்த்தைகள் அத்தனையும் அவருக்கு மகிழ்ச்சியை கொடுத்தார். அவர் அதை கேட்டு பெருமையாக தன்னை அறியாமல் அவரை தலை வணங்கி நின்றார். அத்தனையும் கேட்டு முடித்துவிட்டு, குழந்தை, பிரம்மன் இல்லைன்னா படைப்பு தொழில் இல்லை, அவரை நீ விடுவிக்கணும். முருகனும் தந்தையோட ஆணையை கேட்டு அவருடைய சொல் மீறாமல் அவரை விடுதலை செய்தார். பிரம்மாவும் இந்த மந்திரத்தை எனக்கும் உபதேசம் செய், கொஞ்ச காலமாக எனக்கும் மறந்து போச்சு அப்படின்னு சொல்லும்போது, முருகன், உங்களுக்கு நான் உபதேசம் செய்யக்கூடாது, நீங்கள் பெரியவர், என்னுடைய தந்தைக்கிட்ட இந்த விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த இடத்துல முருகனுடைய பண்பை பாருங்களேன். அவருக்கு மரியாதை கொடுக்கறது தெரியுது. அவர் நினச்சிருந்தா பிரம்மனுக்கும் உபதேசம் செஞ்சுருக்கலாம். ஆனால் அது தவறுன்னு தெரிஞ்சு தன்னுடைய தந்தை கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்கன்னு சொல்லிட்டாரு. ஈசனும் அவருக்கு உபதேசம் கொடுத்தாரு. நீங்கள் படைக்கும் தொழிலை செய்வதற்கு முன்பாக இந்த உலகத்தில் முதலாக ஒலித்த ஓசை ஓம் எனும் பிரணவ மந்திரம். சிறு குழந்தையாக இருந்தாலும் தன் அறிவால் அத்தனையும் தெரிந்து கொண்டு தேவையான நேரத்தில் அதை வெளிப்படுத்திய முருகன் அறிவிற்கு ஈடு இணை இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. உலகம் தோன்றிய போது பிரபஞ்சமே அமைதியாக இருந்தது. அப்போது ஒரே ஒரு ஒளி மட்டும் கேட்டுக்கொண்டே இருந்தது. ஓம் எனும் சத்தம் மட்டும்தான் இப்பொழுதும் கேட்பதாக ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்த சத்தமும் ஓம் எனும் ஓசைதான். அந்த ஆற்றலால் தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதை மறுப்பதற்கு ஏதுமில்லை. நீங்களே அமைதியாக உட்கார்ந்து காதுகளை மூடிக்கொண்டு உங்கள் மூச்சு சத்தத்தை கேட்டால் அதுவும் ஓம் என்ற சத்தம் மெதுவாக ஒலிக்கும்படி செய்யும். ஞானத்தின் அறிவால் சிறந்தவன், எல்லாம் தெரிந்தாலும் அமைதியானவன், நாம் கேட்காமல் கமலையை தீர்த்து வைப்பவன், நம்மிடம் இருக்கும் ஆற்றலின் அறிவை உணர்ந்து சக்தி அளிப்பவன். உலகங்கள் எல்லாம் உன் அரசாட்சியே, கருணை கடல் தெய்வம் என் அப்பன் முருகன் உனது ஆட்சியே. பிரம்மனின் போலி சான்றிதழை கண்டுபிடித்து சிறையில் அடைத்து அதற்குண்டான காரணத்தை சொல்லாமல் தன் தந்தையிடம் சொல்ல வைத்து மரியாதை கொடுத்து அனுப்பி வைத்த அழகனே, கந்தனிடம் சொல்லுங்கள், என்ன வேண்டும் சொல்லுங்கள். நீங்கள் கேட்டதை கேட்காததை அறிந்து கொடுப்பான். நாளை ஔவையிடம் முருகன் விவாதம் செய்தது நமக்கு தெரியும். ஆனால் எதற்காக ஔவையிடம் விவாதம் செய்தார் என்று தெரிந்தால் ஆச்சரியப்படுவீர்கள். ஔவையிடம் அவர் 4 கேள்விகளை தான் பதிலாக கேட்டார். அந்த கேள்வியை நாம் சரியாக இப்பொழுது உணர்ந்து விட்டால் நாம் வாழும் வாழ்க்கைக்கு ஏற்ற பதில் அதில் அன்றே முருகன் கேட்டு வைத்தது தெரிந்துவிடும், புரிந்துவிடும். நாளை ஔவையிடம் அவர் என்ன கேட்டார், அதற்கு அவர் என்ன விளக்கத்தை கொடுத்தார், விரிவாக பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். மீண்டும் நாளை ஔவையிடம் அவர் என்ன கேட்டார், எப்படி கேட்டார், ஔவையின் பதில் சுவாரஸ்யமாக இருந்ததா என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம். சாந்தி வெற்றிவேல்.